ஒழுங்கா விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்கன்னா ஒரு வருஷம்லாம் விவசாய நிலத்தை போட்டுட்டு டெல்லியில் போய் உட்கார முடியாது. உட்கார்ந்தா விவசாய நிலம் என்ன ஆகும்? நீங்க 45 நாள் இருந்தாலே ஒரு போக முடிஞ்சு போயிடும். அப்ப நீங்க ஒரு வருஷம் இருந்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனா டிராக்டர்லாம் கொண்டு வந்து ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுட்டு அங்க பெரிய இதில் அப்போ அதுக்கு பணம். விவசாயிகள் அப்படிங்கிற பேர்ல எட்டுவாளிகள் கொஞ்சம் பேர் போராட்டத்தை நடத்துறதுக்கு முன் வந்திருக்காங்க. போராட்டம் பண்ண போறாங்க. போராட்டத்துக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதே விவசாயிகள், இதே கும்பல் இதுக்கு முன்னாடி, ஏன்னா இவங்க விவசாயிகள் கிடையாது, இதுக்கு இந்த களவாணி காங்கிரஸ், ஏன் காங்கிரஸ் அதுக்கு மேல ரொம்ப அக்கறை உள்ளவன், அது இவ்வளவு வருஷமா இருந்தாங்கல்ல கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அப்புறம் இந்த திமுக, இந்த கொத்தடிமை கட்சிகள் எல்லாம் 10ல 10 மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி 10 வருஷம் அவங்க தானே இருந்தாங்க. சந்தையில விற்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயிக்கு 300 ரூபாயோ 200 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப மிச்சத்தெல்லாம் யார் எடுத்துட்டு போறா? அதுக்கு நிர்ணயம் பண்றது யாரு? முக்கியமாக அந்த விலை நிர்ணயம் பண்றது இப்ப அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே அங்க இருந்து டிராக்டரை ஓட்டிட்டு டெல்லிக்கு வரான்னா இவங்களெல்லாம் சுட்டு கொள்ளணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா இவர் விவசாயியே கிடையாது. நான் சொன்னல, ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு விவசாயி எப்படி விவசாயம் செய்யாம எப்படி டெல்லியில உட்கார்ந்து இருக்க முடியும்? இவங்க வருவாங்க. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாக மறுபடியும் இந்த விவசாயிகள் அப்படிங்கிற பேரில் எத்துவாளிகள் கொஞ்சம் பேர் போராட்டத்தை நடத்துறதுக்கு முன் வந்திருக்காங்க. போராட்டம் பண்ண போகிறாங்க. போராட்டத்துக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதே விவசாயிகள், இதே கும்பல் இதுக்கு முன்னாடி, ஏன்னா இவங்க விவசாயிகள் கிடையாது, அதனால் நான் இந்த கும்பலை பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன். சாமானிய விவசாயிகள் ஒழுங்காக விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்கன்னா ஒரு வருஷம்லாம் விவசாய நிலத்தை போட்டுட்டு டெல்லியில் போய் உட்கார முடியாது. உட்கார்ந்தா விவசாய நிலம் என்ன ஆகும்? நீங்கள் 45 நாள் இருந்தாலே ஒரு போக முடிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் ஒரு வருஷம் இருந்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனால் டிராக்டர்லாம் கொண்டு வந்து ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுட்டு அங்கே பெரிய இதில் அப்போ அதுக்கு பணம். விவசாயம் பண்ணாலே தொழில் நஷ்டத்தில் போகுதுங்கிறது குற்றச்சாட்டு. அது யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இவங்க அங்கே போய் ஒரு வருஷமாக உட்காந்துருந்தாங்க. பஞ்சாப்லேருந்து கிளம்பி அங்கே ஒரு வருஷமாக இருந்துக்கிட்டு அந்த இவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு, மசாஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் மெஷின்லாம் கொண்டு வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வர விவசாயிகள் இவங்கெல்லாம் எத்துவாளிகள். அதனால தான் எத்துவாளிகள்ங்கிற இதை சொன்னேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ போராட்டம்னு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போராட்டத்தில் இருந்தபோது அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, அதாவது மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்காக, விவசாயிகள் நலனுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அவர் அதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த இடைத்தரகர்களை வெட்டிட்டார். இடைத்தரகர்களே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு தக்காளி எடுத்துட்டுங்களா, ஒரு மூட்டை தக்காளி அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் இருக்குன்னு வச்சுருங்க. இந்த 2000 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு மூட்டை தக்காளி, தோராயமாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு, அதை மார்க்கெட்டில் கோயம்பேடு சந்தையில் விற்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயிக்கு 300 ரூபாயோ 200 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ மிச்சத்தெல்லாம் யார் எடுத்துகிட்டு போகிறா? அதுக்கு நிர்ணயம் பண்ணுறது யார்? முக்கியமாக அந்த விலை நிர்ணயம் பண்ணுறது யார்? இடைத்தரகர். இடைத்தரகர் முடிவு பண்ணுறான். விளை பொருளை உருவாக்குறது யாரு? விவசாயி. அப்ப விளை பொருட்களுக்கு விலை அவன் தானே, விவசாயி தானே நிர்ணயம் பண்ணணும். இதுதான் அந்த சட்டம். நான் உற்பத்தி பண்றேன், அந்த பொருளுக்கு நான் தான் முடிவு பண்ணுவேன் விலை அப்படிங்கிறத மோடி கொண்டு வந்தார். இந்த எத்தோழிகள்லாம் சேர்ந்து அதை கெடுத்து குட்டிச்சோரை நாசம் பண்ணிட்டாங்க. அந்த இதை வாபஸ் வாங்கியே தீரணும்னு சொல்லி அந்த சட்டத்தை திருப்பி எடுத்துட்டாங்க. எங்க அதாவது பஞ்சாப்ல உள்ள விவசாயிகளுக்குங்கிற பேர்ல இருக்க இந்த எத்துவாளிக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. நாடு முழுக்க இவ்வளவு பெரிய பரந்த தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இந்த எத்துவாளி, இங்க ஒரு எத்துவாளி ஒண்ணு இல்லை, இந்த ஆடிக்கார அமாவாசைன்னு ஒண்ணு இல்லை, இவருக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரும். வேற யாருக்கும் இந்த பிரச்சனையும் வரல. அப்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, விவசாயி விளை பொருட்களுக்கு சரியான ஒரு முறையான ஒரு விலை கிடைக்கணுமானா அந்த விவசாயி அதுக்கு நிர்ணயம் பண்ண விலையை, அதை இங்க கண்டவங்களாம் எப்படி நிர்ணயம் பண்றது? அதை இடைத்தரகருங்கிற பேர்ல உட்கார்ந்துட்டு அத்தனை பேர் விவசாயமே பண்ண மாட்டான். ஆனா அவன் தான் விலையை நிர்ணயம் பண்றது. ஒரு இளநீர் எடுத்துட்டீங்களா, திருப்பூர்ல இருந்து இல்லைன்னா அங்க இருந்து ஒரு இளநீர் சென்னைக்கு ஒரு லோடு கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்க அந்த ஒரு இளநீருக்கு இங்க என்ன 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 60-70 ரூபாய்க்குலாம் ஒரு இளநீர் விற்கிறாங்க. இந்த இதுக்கு அந்த விவசாயிக்கு என்ன 10 ரூபா கிடைக்கும். அப்போ மிச்சம் எல்லாம் எங்கே போகுது? போக்குவரத்து செலவுன்னு சொல்லுவீங்க, அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் போகும். இடைத்தரகர்கள் அங்கே ஒரு இடைத்தரகர், இதுக்கு இங்கே ஒரு இடைத்தரகர், 2 பேரும் இருந்து நோகாமல் எந்த 5 பைசாவும் செலவு இல்லாமல் அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இதைத்தான் கட் பண்ணார். இதை கட் பண்ணுறதுக்கு இடைத்தரகர் இல்லாமல்
விலையை வந்து அந்த வயல்ல வந்தே நிர்ணயம் பண்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்க மாதிரி பண்ணாரு. விவசாயிகளுக்குடைய இதுல வந்து நீங்க அந்த விவசாய நிலங்கள் வந்து விவசாயத்தை தொடங்கி பயிர்கள் எல்லாம் வந்து தொடங்கி அந்த ஒரு சின்ன ஒரு 35 நாள் 20 நாள் வரும்போதே நீங்க வந்து அதுக்கு தேவையானவங்க வந்து உங்ககிட்ட நேரடியாக வயல்ல வந்து பார்த்து அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த நீங்க நெல் விவசாயம்னு வச்சுருங்களா, அது நாற்று நடும்போதே வந்து அந்த ஒரு 5 ஏக்கர் நீங்க பயிரிடுறீங்க. உங்களுக்கு வந்து அன்னைக்குள்ள இதை வச்சு அவங்க ஒரு ரேட் அவங்ககிட்ட பேசுறான், வந்து வாங்குறாங்க. யாரு கொள்முதல் பண்றாங்களோ அவங்க பெரிய நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவன் வந்து பார்த்துட்டு உங்களை வந்து வாங்கும்போது நேரடியாக உங்கள்கிட்ட வந்து விலை கேட்குறான். விலை கேட்கும்போது நீங்கள் அன்னைக்குள்ள லெவலில் ரேட்டை வச்சுட்டு இன்னும் ஒரு 1.5-2 மாதம் கழிச்சு தான் மகசூல் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கே நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரேட்டு பேசலாம். பேசி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ரேட்டில் நீங்கள் விற்கலாம். அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ரேட் இருக்கும், ஆனால் அதுக்கு அதிகமாகவே நீங்கள் டிமாண்ட் பண்ணுவீங்க. அதை ஒத்துக்கிட்டான்னா உங்களுக்கு தருவான். அதில் உள்ள பணமும் உங்களுக்கு தந்துடுவான். ஒருவேளை மகசூல் வரும்போது அதான் அறுவடை நேரத்துல விலை வந்து அதை விட ரொம்ப நீங்க உங்களுக்கு அவங்க பேசின விலையை விட அதிகமான விலை இருந்துச்சுன்னா அந்த பணமும் உங்களுக்கு தரணுங்கிறது அந்த சட்டம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்புறம் ஆன்லைன் மூலமா சந்தைப்படுத்தலாம். உங்களுடைய விவசாய நிலத்துல வந்து தான் வியாபாரி வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் கான்செப்டே அதுதான். அப்ப அந்த அம்சங்களை நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா விவசாயிகளுக்கும் நேரடியாக அந்த பெரிய வியாபாரி தான் வருவான், இல்லை சின்ன வியாபாரி கூட வரட்டும், ஆனால் நேரடியாக வந்து உங்ககிட்டே வந்துடுவான். இடைத்தரகர் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுருவாங்க. இதில் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேருமே இடைத்தரகர் தான். அவன் விவசாயமே பண்ண மாட்டான். இப்போ டெல்லியில் உட்காந்துருக்க கும்பல் அதுதான் இடைத்தரகர் கும்பல். விவசாயிங்கிற பேரில் அங்கே வந்து டிராக்டரை ஓட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி அவங்க அந்த அதாவது இந்த இதை பண்ணும்போது என்ன ஆகும், மோடி கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக என்ன ஆகும், விவசாயிகளுக்கு வந்து அந்த விளை பொருட்களுடைய நியாயமான விலை கிடைக்கும், நல்ல விலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா. ஆனா இடைத்தரகர்களுக்கு வந்து பொழைப்புல மண்ணை வாரி போட்டார் மோடி. பொழைப்பு போச்சு இல்ல. விவசாய பொருட்களை வச்சியே வாழ்க்கை இவ்வளவு வருஷமா வந்து கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருந்த பெரிய பெரிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடைத்தரகர்களுக்கு எல்லாம் பொழைப்பு அங்கதான் நிறைய இருக்காங்க. அதான் முக்கியமான விஷயமே. அப்ப இடைத்தரகரை முற்றிலுமாக ஒழிச்சிட்டீங்கன்னா அவன் பொழைப்பு போயிடும். அவன் உடனே விவசாயிகளையும் தூண்டி விட்டு அப்பா விவசாயிகளுக்கு சம்பளத்தை கொடுத்து டெல்லியில கூட்டிட்டு பஞ்சாப்ல இருந்தா வந்தாங்க. இப்பவுமே அவங்க தான் வந்திருக்காங்க. வந்து டெல்லியில உட்காந்துருந்து போராட்டம். ஏன்னா டெல்லியில உட்காந்து எதுக்கு பண்றான், பஞ்சாப்லயே உட்காந்து பண்ண வேண்டியது தானே. ஏன் அப்படின்னா டெல்லியில உட்காந்தாதான் அது உலக அளவு பிரச்சனையா தெரியும். இதுக்கு இந்த களவாணி காங்கிரஸ், காங்கிரஸ் அதுக்கு மேல ரொம்ப அக்கறை உள்ளவன். அது இவ்வளவு வருஷமா இருந்தாங்கல்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், அப்புறம் இந்த திமுக, இந்த கொத்தடிமை கட்சிகள் எல்லாம் 10 மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி 10 வருஷம் அவங்க தானே இருந்தாங்க. அந்த 10 வருஷத்துல நீங்க ஏராளமா செய்திருக்கலாமா? என்னத்தை செய்தாங்க, யாருக்கு செய்தாங்க? கொள்ளையடிச்சாங்க, தினம் ஒரு ஊழல் பண்ணாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணாங்க? அது அவங்க அப்படின்னா இவங்க திமுக அதுக்குள்ள இருந்துட்டு காற்றுல ஊழல், அதான் 2G ஊழல்ல இருந்து இந்த கேபிள் திருட ஒருத்தர் மத்திய சென்னையினுடைய எம்பியா இருக்காரு தயாநிதி மாறன், இதெல்லாம் கேபிள் திருடம். இதெல்லாம் கேபிளை வீட்டு அவங்க இதுக்கு சன் டிவி இதுக்கே இழுத்துட்டு வந்து அதை கொள்ளையடிச்ச கும்பல் இது. இவங்க எல்லாம் கொள்ளையடிக்க மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாங்க ஆட்சியை. விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணல. மோடிக்கு இதனால என்ன ஆதாயம்? ஒரு விவசாயிகளுக்கு ஒரு இதை கொண்டு வந்தா விவசாயிகளுக்கு நன்மை இருக்கிறதுனால தான் அவர் கொண்டு வந்தார் சட்டத்தை. அந்த அருமையான சட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தினதை திருப்பி 2வது வேண்டாம் அதுதான் போராட்டம்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேல டெல்லியில வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் அழிச்சாட்டியமும் பண்ணி கடைசியில வந்து அதை சரி பார்த்தாரு, உங்களுக்கு வேண்டாமா, ரைட்டு அதை எடுத்துருங்கன்னு சொல்லி எடுத்து விட்டார். அது நிப்பாட்டிட்டார். அந்த சட்டத்தையே வந்து அமல்படுத்தலை. அதோட அதை நிப்பாட்டி விட்டாச்சு. நிப்பாட்டி விட்ட பிறகு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ சும்மா கிடந்தது. இப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே அங்கேருந்து டிராக்டரை ஓட்டிட்டு டெல்லிக்கு வரான்னா இவங்களெல்லாம் சுட்டு கொல்லணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க விவசாயியே கிடையாது. நான் சொன்னல 1 வருஷத்துக்கு மேலே ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயம் செய்யாமல் எப்படி டெல்லியில் வந்து உட்கார்ந்துருக்க முடியும்? இவங்க வருவாங்க. ஏன்னா இவங்க கோடீஸ்வர விவசாயிகள். இது விவசாயிகள் பேரில் இருக்கக்கூடியவங்க. ஊரில் ஏதோ கொஞ்சம் இடம் வச்சிருப்பாங்க. ஏன்னா விவசாயின்னு அப்போ தானே ஒத்துக்குவாங்க. கொஞ்சம் இடம் வச்சுக்குவாங்க. செய்கிற தொழில் எல்லாமே தரகு தொழில். இடைத்தரகர் வேலையை பார்த்து அதில் கமிஷன் அள்ளி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தனால இப்போ அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. இப்போ எதுக்கு போராடுறாங்க? நீங்கள் அந்த சட்டம் வேண்டான்னு சொன்னீங்க, அதானே உங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அந்த சட்டத்தில் வந்து சட்டப்படி நீங்கள் வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு, அதாவது இந்தியா முழுக்க விவசாயிகள் பாதிக்காமல் ஏதோ பஞ்சாபில் உள்ள விவசாயிகள் மட்டும் பாதிக்கணும். அப்போ எங்கே எதுவும் கோளாறு இருக்குல்ல, அந்த பக்கம் தானே ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. இடைத்தரகர் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்பட்டமா தெரியும். தேடி பிடிங்க, நீங்கள் தேடி பாருங்கள் கூகுளில். இடைத்தரகர் அதிகமான மாநிலம் எதுன்னு பாருங்கள், பஞ்சாபாக இருக்கும். பஞ்சாபில் தான் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அப்போ இப்போ அதனால இவங்க வந்து அந்த விவசாய சட்டத்தை நிப்பாட்டன்னு சொல்லி கடைசியில் ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே போனோன்னு அவரும் அந்த மனிதர் நரேந்திர
மோடி அவர்களும் வந்து வெறுத்து போய் நல்லதை செய்யறதுக்கு நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை வேண்டான்னு சொல்றாங்க. இதுக்கு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த கொத்தடிமைகள் எத்தனை பேரும் வந்து இந்த தேச துரோக கும்பல்கள் அத்தனையும் வந்து அதுக்கு ஆதரவா நின்று அதுக்கு போராட்டத்துக்கு ஆதரவா இருந்து சட்டத்தை வாபஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சாங்க. சரி, ஓகே, சட்டத்தை வாபஸ் வாங்கின்னு சொல்லிட்டு அவரு முன்னோச்ச கால பின் வைக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் விவசாயிங்கிற பேர்ல இந்த கும்பல் வந்து நிக்கிறதுனால சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாரு. அப்ப அதை தான் எடுத்தாச்சு. உங்க கோரிக்கை தானே எடுத்தாச்சு. இப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு டெல்லியில வந்து போராட்டம் பண்றாங்க. அதே ஆள் எதுக்கு வராங்க? ஒன்றும் இல்லை, பஞ்சாப்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஆம் ஆத்மி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கட்சி தான் இப்ப ஆட்சியில் இருக்கு. இவங்க வந்து நல்லா ஸ்பான்சர் பண்றாங்க. அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து அகாலி தளம்னு ஒரு இது அகாலி, அதாவது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் குரூப் இருக்குல்ல, அது வந்து அங்க கனடா நாட்டில இருந்து இங்க இயங்கிட்டு இருந்தாங்க. அதை போன விவசாயிகள் போராட்டத்திலே அவங்களுடைய பங்களிப்பு அதிகம். டெல்லியில போய் இந்த காலிஸ்தான் அந்த பயங்கரவாதிகளுடைய கொடியெல்லாம் கூட ஏற்றிட்டு நடந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வந்து அங்க போய் ஒடுக்கி விட்டாங்க. இப்ப வந்து அதுக்கு இன்னொரு புத்துயிர் கொடுக்கணும். அப்ப அந்த கும்பல், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் அதுக்கு கூட்டணிக்கு காங்கிரஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷனை முன்னிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசித்து அதுக்கு என்னடா பண்ணலாம்னு பார்த்தாங்க. எந்த வகையிலுமே யோசித்து பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல. இப்ப விவசாயிகளை வந்து நம்ம பயன்படுத்திடுவோம். மக்கள் என்ன மடையனா? இந்தியா முழுக்க இருக்க மக்கள் எல்லாம் பைத்தியக்கார முட்டாளு, இந்த இந்த எத்துவாளிகள் வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்குவாங்களா? நம்புவாங்களா? அப்படி நம்புவாங்கன்னு இவங்க நம்புறாங்க. அதனாலதான் இப்ப வர வச்சிருக்காங்க, டெல்லிக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப நீங்க என்ன கோரிக்கையா முன் வச்சிருக்கீங்க? அது விவசாய விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கல, அதுக்கு வந்து நீங்க வந்து மினிமம் குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நீங்க வந்து பண்ணணும். அதான் ஏற்கனவே நடைமுறையில இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அந்தந்த மாநிலங்களும் அது தேவைக்கு உயர்த்திடலாமே. அதுல வந்து சட்டத்துல ஏற்கனவே நடைமுறையில தானே இருக்கு. அப்புறம் நீங்க உங்களுக்கு பஞ்சாப்ல பஞ்சாயத்துன்னா நீங்க பஞ்சாப் கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் தானே, அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன பொருளுக்கு வேணாலும் கூட்டலாம். கரும்புல இருந்து, நெல்லுல இருந்து, கோதுமையில இருந்து எல்லா பொருளுக்குமே அந்த மாநில அரசாங்கம் வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்க நிர்ணயம் பண்ணலாம். இது இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. அது வந்து அதை வந்து நிர்ணயம் பண்ணணுமா? சரி, நிர்ணயம் பண்ண இதெல்லாம் வச்சு தானே அந்த விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கல. அந்த விலையை கொண்டு வரதுக்கு தானே இந்த ஈர வெங்காயத்துக்கெல்லாம் சேர்த்து தானே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்காக வேண்டி தானே கொண்டு வந்தாரு. இப்ப அதையும் நிப்பாட்டி விட்டு இப்ப மறுபடியும் வந்து நீங்க இப்ப புது சட்டம் கொண்டு வரணுமா? அப்போ அதானே அவங்க கோரிக்கை, அதான் தானே இருக்க முடியும். புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்தா மாநில அரசுலேயே பண்ணலாமே. நீங்க நாடு முழுவதுக்கும் ஒரு விவசாயி நம்ம இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பொருட்களை வந்து இன்னொரு மாநிலத்தில் விற்க முடியாது. அதை விற்கிறதுக்கு கொண்டு வந்ததுதான் அந்த சட்டம். விவசாய சட்டம் வந்து நீங்க எந்த காஷ்மீர்ல வேணாலும் வித்துடுங்க. காஷ்மீர்ல உள்ள பொருளை வந்து கன்னியாகுமரியில இருக்கவங்க கூட போய் வாங்கலாம், இல்லைன்னா அவங்க விற்கலாம். அங்க இருந்தே இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் மூலமா கூட விற்கலாம். இவ்வளவு வசதிகள் அந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை வேண்டான்னு சொல்லி அதை வாபஸ் வாங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு மறுபடியும் வந்து நான் விவசாயிகளுக்கு ஆதரவா போராடுறேன்னு வந்திருக்காங்க அப்படின்னா யோசிக்க வேணும்ல. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அண்ணன் கெஜ்ரிவால் வந்து ஜெயிலுக்கு போறார், களி திங்க போறார் திகார்ல. என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த சாராயம் வாங்கினதுக்கு ஒரு கொள்கை வகுத்தாங்க 2021. அதுல ஒரு 100 கோடி ரூபாய் கைமாறினதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் ரொம்ப உலகமகா யோக்கியன் இருந்த ஆளு அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் ஏமாத்திட்டு அளந்தாரு. இப்ப இவரே வந்து 100 கோடி ரூபாய் அதுல இருந்து கமிஷன் வாங்கி ஊழல் பண்ணி இந்த பணத்தை கோவா எலெக்ஷனுக்கு இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து கண்டுபிடிச்சு இதை வந்து கவர்னர் உத்தரவு போட்டு இதுக்கு வந்து விசாரணை நடத்தினது யாரெல்லாம்னா, ஒன்று வந்து சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை இதெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டனால அவங்க வந்து உள்ள இறங்கி 2 பேரும் நிறைய ஆதாரங்களை கையில் எடுத்துட்டாங்க. கையில் எடுத்த உடனே அதுல துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா தான் அந்த சாராய இதுக்கு வந்து அமைச்சர். உடனே அதனால இங்க நம்ம சாராய அமைச்சரும் உள்ளதான் நடந்தாரு, கிடக்காரு, இன்னும் வெளியே வரல, செந்தில் பாலாஜி. இதே மாதிரி அங்கேயும் இந்த சாராயத்துல தான் சிக்கிச்சு. உடனே அதனால அவரை வந்து பிடிச்சி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டு அவர் பல மாதங்களாக ஆண்டுகளாக ஓடி 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 இப்ப ஏதோ ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா ஏற்கனவே 14 பேரை கைது பண்ணி அவங்க கிட்ட நடந்த விசாரணை மூலமாக மணிஷ் சிசோடியா துணை முதலமைச்சர் வேற அந்த ஈர வெங்காயம் அதை பிடிச்சி உள்ள போட்டு அவரே உள்ள போட்ட உடனே இந்த பணம் எங்க போச்சுன்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இதுல இருக்கு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட விசாரணை நடத்தணும்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து இதுவரை 5 தடவை சம்மன் அனுப்பி 5 தடவை ஆஜராகல. இப்ப கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா 19ஆம் தேதி நீ போய் ஆஜராகுதுன்னு சொல்லிட்டாங்க. 19ஆம் தேதி ஆஜராகனா என்ன ஆகும்? ஆதாரம்லாம் ரெடியா இருக்கு. இது யாரு அப்படின்னு கேட்டா இது வந்து மு க ஸ்டாலின் போட்டோ கட்டிட்டு இது யாருன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும்.
சோனியா காந்திக்கு போட்டோ காட்டிட்டு இது யாருன்னு கேட்டால் சரியானே சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் ஆதாரம் இருக்கும். கரெக்டான ஆதாரத்தை கையெழுத்து பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக கரெக்டாக உள்ள வச்சுட்டு இதை வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஆமான்னு தான் ஒத்துக்கிட வேண்டியது இருக்கும். அப்போ ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை கைது பண்ணலாம். நீங்கள் என்னமோ ஆஜராக முடியாதுன்னு சொன்னாலும் கோர்ட்டினுடைய உத்தரவை மீறின செயலாயிரும். அப்போ எப்படியுமே உங்களை 19 நாள் நெருங்கி போச்சு. இன்னைக்கு 14ஆம் தேதி. அப்போ 19ஆம் தேதிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை மடமேற்றம் பண்ணி விடணும். உடனேன்னா அப்போ இருக்கிறது என்னது, டெல்லி அரசாங்கம் மட்டும் இவங்க கையில் இல்லை, பஞ்சாப் மாநில அரசாங்கம் கையில் இருக்குது. உடனே அங்கேருந்து ஒரு ஸ்பான்சர்லாம் ரெடி பண்ணி உடனே அதில் நாங்கள் போராட்டம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து பைத்தியக்காரன் கிடையாதுல்ல. ஒரு தடவை மக்கள் வந்து ஒருவேளை அவங்க பக்கம் நியாயம் இருக்கும், விவசாயிகள்ங்கிற, ஏன்னா விவசாயிகள்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்களுக்காக குரல் கொடுக்கும். உண்மையான விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கும். எத்துவாளிகளுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. பாதிப்பு எங்கேயா இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அந்த சட்டம் நல்ல சட்டம் தானே, அதையே நீ தடுத்தான்னு இப்போ கேட்குறாங்களா, பதில் சொல்ல முடியலல்ல. இந்த மாதிரி அதிக பித்தலாட்டம் பண்ணக்கூடிய நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஏற்பாடில், அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில், அப்புறம் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய துணையோட, இந்த களவாணி காங்கிரஸினுடைய ஆதரவோட இந்த போராட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. சீக்கிரம், ஏன்னா ரொம்ப நாள் இதை அனுபவத்தில் ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் இருக்குது. அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்கார். அவருக்கு இதெல்லாம் நல்லா அத்துப்படியானது. ஏதோ மென்மையான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கணும்னு மோடி நினைக்கிறதுனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொண்டு போனாங்க. பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு என்ன கஞ்சி காய்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை மறுபடியும் மடையனாக்கலாம். விவசாயிகளுடைய அந்த முகமுடி அணிஞ்சிட்டு வந்துட்டு இந்த எத்துவாளிகள், இந்த இடைத்தரகர்கள், இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைத்தடிகள், அவங்களுடைய ஏவலாளர்கள்லாம் வந்து இப்படி பண்ணலாம்னு நினைச்சா ரொம்ப மக்களை ஏமாற்ற முடியாது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த காங்கிரஸ் களவாணி, இந்த கூட்டணி ஐஎன்டி, இப்பவுமே அந்த கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு மொத்தமாக தான் காலி பண்ண போகிறாங்க. நிச்சயமாக அதுதான் நடக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.